புராண கதைகளில் வரக்கூடிய கதாநாயகர்களை ரசித்து ருசித்து கடவுள்களாக ஏற்றுக்கொண்ட மனித மனம் பின் நாட்களில் திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகர்களையும் ரசிக்க துவங்குது. ஆனால் இந்த புராண கதைகளில் அவன் உள்வாங்கின அந்த கதாநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நாட்கள் செல்ல செல்ல அப்படியே மறைய ஆரம்பிக்கிறாங்க. புராண கதைகள் மூலமாக உள்வாங்கப்பட்ட கதை. ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, இன்றைக்கி விண்வெளியில் பல செயற்கைக்கோள்கள் இருக்குது. அந்த செயற்கைக்கோள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அதுவாக விண்வெளிக்கு போச்சா? கிடையாது. அது ஒரு ராக்கெட் மூலமாக தான் மேலே செலுத்தப்படுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதோட ராக்கெட்டானது அதோட பாகங்கள் உடஞ்சி கடலில் விழுந்துடும். அது மாதிரி கடவுளுங்கிற கருத்து மனித மனங்களில் ஆள் மனதில் ஏற்றப்பட்ட பின் அந்த புராண கதாநாயகர்களோட வேலை முடிஞ்சிருது. அவ்வளோதான். இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம கடவுளுங்கிற கருத்தை மனதில் ஏற்றுறதுக்கும் நம்ப வைக்கிறதுக்கும் தான் 10 தலை கொண்ட அரக்கரந்தான், 5 தலை கொண்ட பாம்பு இருந்துச்சு, 5 அப்பத்தை வச்சு 5000 பேத்துக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே அந்த கடவுளுங்கிற கருத்தை ஆள் மனசில் ஏற்றிட்டோம்னா அந்த கதைகள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையோட பெருசாக ட்ராவல் ஆகிறது கிடையாது. ஏன்னா கடவுளுங்கிற கருத்து மனசில் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த கதையை மனித மனம் ரசிக்காது, ருசிக்காது, அதை பெரிய லெவலில் ஆராதிக்காது அந்த கதைகளை. ஆனால் இந்த சினிமா கதாநாயகன் பார்த்திங்கன்னா அவன் இந்த மனிதனோட வாழ்க்கையோட அனைத்து அங்கங்கள்லேயும் அவன் பொருந்தி வரான். அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறான், எல்லா கஷ்டத்தையும் சந்திக்கிறான். இவனால் விலை உயர்ந்த காரில் போகணுன்னு ஆசைப்படுறான், முடியல. ஆனால் சினிமாவில் வர கதாநாயகன் போகிறான். அப்போ இந்த புராண கதாநாயகர்கள் உருவாக்கிட்டு போன ஒரு வெற்றிடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கடவுளுங்கிற கருத்தை உருவாக்கின பிறகு அந்த புராண கதாநாயகர்கள் எப்படி மறைஞ்சு போயிடுறாங்களோ, அந்த வெற்றிடம் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை காற்று நிற்பது போல் இந்த திரை கதாநாயகர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. காரணம், சின்ன வயசுலேருந்தே மனித மனமானது ஒரு கல்ட் ஒர்க்ஷிப்புக்கு தயாரானதுனால அந்த இடத்துல திரைப்பட கதாநாயகர்கள் பொருந்தி நிற்கிறாங்க. இதுதான் 3வது விஷயம்.